Hi friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா must be. இந்த must be யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்றது அத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல கிளியரா பார்க்க போறோம். ஓகே फ्रेंड्स, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்கிறது என்னன்னா must be. ஆனா must நம்ம எங்க யூஸ் பண்ணுவோம்? must அப்படினா ஒரு செயலை கட்டாயமாக கண்டிப்பா செய்ய வேண்டும், செய்தாக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம must யூஸ் பண்ணுவோம். ஒரு செயலை கட்டாயமாக கண்டிப்பா செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது must யூஸ் பண்ணுவோம். இதே இதுதான் must beயும். ஆனா must be என்னன்னா இந்த நிகழ்காலத்தில் பிரசன்ட்ல ஒரு செயல் கட்டாயமாக நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் பண்ணுவோம்ல, ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங். ஓகே, கண்டிப்பா இதுதான் நடந்துட்டு இருக்கும் அப்படின்னு ஸ்ட்ராங்கா ஒரு கெஸ்ஸிங்க்கு தான் நம்ம must be யூஸ் பண்ணுவோம். ஓகே, இது மஸ்ட்னா ஒரு செயலை கட்டாயமாக செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது must யூஸ் பண்ணுவோம். இதே இது must be அப்படின்னா ஒரு செயல் இதுதான் நடந்துட்டு இருக்கும், நிகழ்காலத்துல இந்த செயல் தான் நடந்துட்டு இருக்கும், இதுதான் அவன் பண்ணிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, அவ இப்போ டிவி பாத்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன பாத்துட்டு இருப்பாளா என்னன்னு தெரியாது, ஆனா ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங். அவ இந்த நேரம் கண்டிப்பா டிவி பாத்துட்டு இருப்பா. அடுத்து அவ இந்த நேரம் ஸ்கூல்ல தான் கண்டிப்பா இருப்பா. அடுத்து அவ இப்போ டீச்சரா தான் கண்டிப்பா இருப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அவ இப்போ டீச்சரா தான் இருப்பா. அடுத்து அவ இப்போ கண்டிப்பா விளையாடிட்டு தான் இருப்பான் அப்படி. ஆனா அது நடந்திருக்காது, ஆனா ஒரு கெஸ்ஸிங். அவன் இப்போ சமைச்சிட்டு இருப்பான், கண்டிப்பா அவன் இப்போ சமைச்சிட்டு தான் இருப்பான் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? must be. ஓகே, இப்ப பாருங்க, அவ இப்போ கண்டிப்பாக டிவி பார்த்துட்டு இருப்பா. இது ஒரு கெஸ்ஸிங். அவ இப்போ நேரம் கண்டிப்பா டிவி தான் பார்த்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ டிவி பார்த்து கொண்டிருக்க வேண்டும். ஓகே, அவ இந்த நேரம் கண்டிப்பா டிவி பார்த்து கொண்டிருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கெஸ்ஸிங். ஓகே, அது பேச்சுவார்த்தையில டிவி பார்த்துட்டு தான் இருப்பா அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, அவ இப்போ கண்டிப்பா டிவி பார்த்துட்டு தான் இருப்பா அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி எழுதணும்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவள்னா she. அடுத்து நம்ம மாடல் வெர்ப்ஸ், இந்த must, should, can, could, would இதெல்லாம் எழுதும் போது அந்த சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து எழுதுவோம். அதே போலதான் இந்த must beயும் அப்படியே எழுதணும். ஓகே, கண்டிப்பா அவ இதுதான் செய்துட்டு இருப்பா அப்படின்னு கெஸ் பண்றது must be. அடுத்து மாடல் வெர்ப்ஸ் வரும்போது அதுக்கு அடுத்து என்ன யூஸ் பண்ணுவோம்? நம்ம verb, அதுவும் present ஃபார்ம்ல இருக்கும் verb. ஆனா இங்க என்னன்னா verb கூட ing சேர்ப்போம். அடுத்து verb தான் வரணும். அந்த verb கூட மெயின் verb வந்துச்சுன்னா அந்த மெயின் verb கூட ing சேர்ப்போம். பாருங்க, அவ இப்போ கண்டிப்பா டிவி பார்த்துட்டு தான் இருப்பா. அப்போ டிவி பார்க்கக்கூடிய செயல் தான் நடக்குது. அப்போ பார்க்கிறதுக்கு இங்கிலீஷ்ல நம்ம see, look, watch யூஸ் பண்ணுவோம். ஆனா டிவியை நம்ம மென்ஷன் பண்ணி பார்க்கிறதுக்கு watch தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போ watch கூட என்ன சேர்க்கணும்? மெயின் verb வந்துச்சுன்னா கூட ing. இந்த must be நம்ம யூஸ் பண்ணும்போது verb, மெயின் verb வந்துச்சுன்னா அந்த மெயின் verb கூட ing சேர்ப்போம். ஓகே, அடுத்து ரிமைனிங் இருக்க வேர்ட்ஸ் என்ன பார்த்துட்டு இருக்கா? டிவி, அத அப்படியே எழுதணும். அந்த கண்டிப்பாக அதுக்குதான் நம்ம அந்த must be. ஓகே, அடுத்து இப்போதுனா now. ஓகே, அப்போ அவ இப்போ கண்டிப்பா டிவி பார்த்துட்டு தான் இருப்பா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்க்கு நம்ம எப்படி சொல்லணும்? she must be watching TV now. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவ இப்போ கண்டிப்பா கோவத்துல தான் இருப்பா நம்ம சொல்லுவோம்ல, அது ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங். அவ இப்போ கண்டிப்பா கோவத்துல தான் இருப்பா. அப்படி சொல்லும்போது எப்படி சொல்லலாம்? அவ இப்போ கண்டிப்பா கோவத்துல தான் இருப்பா. இங்க பாருங்க, கோபமாக இருப்பாள், கோவத்துலதான் இருப்பா அப்படின்னு நம்ம பேச்சுவாக்குல சொல்லுங்க. அப்போ கோபம், ஒருத்தங்க கோபமா இருக்காங்களா, இல்ல சந்தோஷமா இருக்காங்களா, இல்ல கவலையா இருக்காங்களா, இப்படி எல்லாம் நம்ம சொல்லுவோம்ல. அப்படி சொல்றது என்னது? ஒருத்தங்களோட நிலையை சொல்றது. ஓகே, அவங்க எந்த நிலையில இருக்காங்க அப்படின்னு அவங்களோட நிலையை சொல்றது. அப்போ இந்த இடத்துல மெயின் verb வராது. அப்போ நம்ம என்னது? இந்த மெயின் verb வார இடத்துல இந்த அவங்களோட நிலை எழுதணும். ஓகே, ஆனா கூட
ஐஎன்ஜி எதுவும் சேர்க்க கூடாது. பாருங்க எப்படின்னு. அவள், அவள்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் she, அடுத்து must be அப்படியே எழுதணும். must be, அதுக்கு அடுத்து என்னது அவங்களோட நிலை, எந்த நிலையில இருப்பாங்கன்னு. கோபமாக இருக்கிறார், அவ இப்போ கண்டிப்பா கோபத்துலதான் இருப்பா அப்படின்னு சொல்றது. ஓகே, அப்போ கோபம் ஆங்கிரி கூட என்ன சேர்க்க மாட்டோம், ஐஎன்ஜி எதுவும் சேர்க்க மாட்டோம். அவங்களோட நிலையை சொல்ற இடத்துல அதை அப்படியே எழுதணும். ஓகே, மெயின் வெர்ப் வந்தா மட்டும்தான் கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். she must be angry, அடுத்து என்ன இப்போது now. ஓகே, அப்போ அவ இப்போ கண்டிப்பா கோபமாக தான் இருப்பா அப்படின்னு சொல்லும்போது she must be angry now. இந்த must be என்னது பிரசன்ட்ல. ஓகே, நிகழ்காலத்துல அவ இதுதான் செய்துட்டு இருப்பா அப்படின்னு கெஸ் பண்றது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவ இப்போ கண்டிப்பா தோட்டத்துல இருப்பா. நம்ம சொல்லுவோம்ல ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங். இப்போ அவ கண்டிப்பா தோட்டத்துலதான் இருப்பா அப்படின்னு, தோட்டத்துலதான் இருக்க வேண்டும், அவ தோட்டத்துலதான் இருப்பா அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்க்கு நம்ம எப்படி மஸ்ட் பி யூஸ் பண்ணுவோம் தானே. இப்ப பாருங்க, அவ இப்போ கண்டிப்பா தோட்டத்துலதான் இருப்பா. இதுல என்னது அவ இருக்கக்கூடிய இடத்தை நம்ம மென்ஷன் பண்ணி பேசுறோம். சோ இங்க மெயின் வெர்ப் வராது. அப்ப இது எப்படி எழுதணும் பாருங்க, அவள், அவள்னா she. ஓகே, she, அடுத்து என்ன எழுதணும் must be, அதுக்கப்புறம் என்ன வெர்ப் வந்துச்சுன்னா அந்த வெர்ப் எழுதி கூட ஐஎன்ஜி சேர்ப்போம். இது அவங்க இருக்கக்கூடிய இடத்தை மென்ஷன் பண்ணி பேசுறோம். அப்ப என்ன அவ இப்போ கண்டிப்பா தோட்டத்துலதான் இருப்பா. ஓகே, தோட்டத்தில் அப்படின்னு சொல்லும்போது இந்த கார்டன், இந்த கார்டன் இன் எதுக்கு யூஸ் பண்றோம், இன் ஒரு சுற்றி கவரா இருக்கக்கூடியதுல நம்ம உள்ள இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இன் யூஸ் பண்ணுவோம். தோட்டங்கிறது என்னது ஒரு சுற்றி கவராகி இவ்வளவுதான் தோட்டமா இருக்கும் தானே, ஒரு அளவுக்கு தான் தோட்டம் இருக்கும், அதுக்குள்ள நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது இன் யூஸ் பண்ணுவோம். ஓகே, அப்ப தோட்டத்தில் சொல்லும் போது இந்த கார்டன், எப்போ இப்போ, இப்போனா now. ஓகே, must be present நிகழ்காலத்துல கெஸ் பண்றது. அப்போ she must be in the garden now அப்படின்னா அவ இப்போ கண்டிப்பா தோட்டத்துலதான் இருப்பா அப்படின்னு சொல்றது. அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, அவ இப்போ கண்டிப்பா தனியாதான் இருப்பா. அவ இப்போ கண்டிப்பா தனியாதான் இருக்க வேண்டும், தனியாதான் இருப்பான்னு ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ் பண்றோம். ஓகே, அப்படி சொல்லும்போது எப்படி சொல்லலாம், கண்டிப்பா தனியாதான் இருப்பா, அவளோட நிலை அவ எப்படி இருக்கா, ஓகே எந்த நிலையில இருக்கான்னு சொல்றது. அப்போ என்ன இங்க மெயின் வெர்ப் வராது. பாருங்க, அவள், அவள்னா she. ஓகே, அடுத்து என்ன must be, அதுக்கப்புறம் என்ன இப்போ கண்டிப்பா தனியா தான் இருப்பா, alone. தனியா இருக்கிறதுக்கு alone. ஓகே, alone. அடுத்து இப்போ, இப்போனா now. ஓகே, அப்போ she must be alone now அப்படின்னா அவ இப்போ கண்டிப்பா தனியா தான் இருப்பா. இது ஒரு நேம நம்ம மென்ஷன் பண்ணி அனு இப்போ கண்டிப்பா தனியா தான் இருப்பா அப்படின்னு சொல்லணும்னா இதுல அவங்களோட நேம நம்ம மென்ஷன் பண்ணலாம். அனு must be alone now. இது அவர்கள், அவங்க இப்போ தனியா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லணும்னா they must be alone now. ஓகே, எந்த சப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதுல கூட must be தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் பாருங்க, ஷான் இப்போ கண்டிப்பா ஒரு ஆசிரியராக தான் இருப்பான். அது ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங். அவன் கண்டிப்பா இப்போ என்ன ஒரு டீச்சரா தான் இருப்பான், இல்ல ஒரு டாக்டரா தான் இந்த நேரம் இருப்பான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ் பண்றோம். அப்போ இது என்ன அவங்களோட நிலையை சொல்றோம், அவங்க எப்படி இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் தானே. அப்போ ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங்க்கு நம்ம must be யூஸ் பண்றோம், அதே போல அவங்களோட நிலையை சொல்றோம். இந்த இடத்துல நம்ம மெயின் வெர்ப் யூஸ் பண்ண மாட்டோம், மெயின் வெர்ப் வராது. அப்ப இது எப்படி, ஷான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ஷான், அடுத்து என்ன must be. ஓகே, ஷான் must be. அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ கண்டிப்பா ஒரு ஆசிரியராக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஆசிரியர், ஒரு ஆசிரியராக அப்படின்னா a teacher. ஓகே, இப்போ now. அப்ப அவன் ஷான் இப்போ கண்டிப்பா
ஒரு ஆசிரியராக இருப்பான், ஆசிரியராக தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் கெஸ்ஸிங்க்கு ஷான் மஸ்ட் பி a teacher now. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அது கண்டிப்பா ரூமில் இருக்கும். நம்ம வந்து ரூம்ல நல்லா ஏதாவது ஒண்ணு தேடிட்டு இருக்கோம்னா, ஒரு திங்ஸ் தேடிட்டு இருக்கோம்னா நம்ம சொல்லுவோம்ல அது கண்டிப்பா ரூம்ல தான் இருக்கும் அப்படின்னு. அந்த ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் அது கண்டிப்பா ரூம்ல தான் இருக்கும் அப்படின்னு. அதுவும் இதுவும் என்னது, நம்ம நவ் இப்போது அப்படின்னு சொல்லாட்டியும் நம்ம பிரசன்ட்ல சொல்றது. ஓகே, அது இப்போ கண்டிப்பா ரூம்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றது. ஓகே, பிரசன்ட் நினைச்சு நம்ம சொல்லும் போது இப்படி இப்போது அப்படின்னு சேர்க்காட்டியும் ஒண்ணும் இல்ல. ஓகே, அப்போ அது கண்டிப்பா ரூம்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு எப்படி சொல்லலாம்? இல்ல வந்து சப்ஜெக்ட் என்ன எடுத்திருக்கோம், அது, அதுனா இட். ஓகே, இட். அதுக்கு அடுத்து கண்டிப்பா ரூம்ல தான் இருக்கும்னு சொல்லும் போது மஸ்ட் பி, இட்டுக்கு அடுத்து மஸ்ட் பி சேர்க்கணும். அதுக்கு அடுத்து ரூம்ல தான் இருக்கும். அப்ப இந்த ரூம். ஓகே, கண்டிப்பாக, கண்டிப்பான்னு சொல்லும் போதுதான் நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணும். ஓகே, அதுக்கு நம்ம திரும்ப தனியா எழுதணும்னு தேவை கிடையாது. அப்போ அது கண்டிப்பா ரூமில் இருக்கும் அப்படின்னா இட் மஸ்ட் பி இன் த ரூம். இன் எதுக்கு யூஸ் பண்றோம்? அந்த ரூம் சுற்றி கவர் ஆயிருக்கும், அதுக்குள்ள ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லும் போது நம்ம இன் யூஸ் பண்ணுவோம் தானே. அப்போ இட் மஸ்ட் பி இன் த ரூம் அப்படின்னா அது கண்டிப்பா ரூம்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க, அவன் இப்போ கண்டிப்பா படிச்சுட்டு தான் இருப்பான். நம்ம சொல்லுவோம்ல அவன் இப்போ கண்டிப்பா படிச்சுட்டு தான் இருப்பான் அப்படின்னு. அப்போ அது எப்படி சொல்றது பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் அவன், அவன்னா he. அதுக்கு அடுத்து மஸ்ட் பி, கண்டிப்பா இததான் செய்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்றது மஸ்ட் பி. அதுக்கு அடுத்து இப்போ கண்டிப்பா படிச்சுட்டு இருப்பான், ஒரு செயல் நடக்கு, படிக்கக்கூடிய செயல். அப்ப மெயின் வெர்பு வந்திருக்கு. இப்போ படிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்டடி, கூட என்ன சேர்ப்போம் ing. ஓகே, he must be studying. அடுத்து என்ன, இப்போது now. ஓகே, அப்ப அவன் இப்போ கண்டிப்பா படிச்சுட்டு தான் இருப்பான்னு சொல்றதுக்கு he must be studying now. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ரவி இப்போ கண்டிப்பா கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான். நம்ம வந்து என்ன ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங். அவன் வந்து ரவி வந்து இப்போ கண்டிப்பா கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருக்க வேண்டும், விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ் பண்றோம். அப்ப இது எப்படி எழுதலாம் பாருங்க, ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் ரவி, ரவி. அடுத்து என்ன எழுதணும், மஸ்ட் பி. அதுக்கப்புறம் வெர்பு. இல்லைன்னா இப்ப கண்டிப்பா கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பான். அப்ப விளையாடக்கூடிய செயல், விளையாடுறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது பிளே. கூட என்ன சேர்ப்போம் ing. ஓகே, மெயின் வெர்பு வந்தனா கூட ing சேர்ப்போம். பிளேயிங் கிரிக்கெட். எப்போ, இப்போ now. ஓகே, அப்போ ரவி மஸ்ட் பி பிளேயிங் கிரிக்கெட் நவ் அப்படின்னா ரவி வந்து இப்போ கண்டிப்பா கிரிக்கெட் தான் விளையாடிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்றது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, அவன் இப்போ கண்டிப்பா பஸ்ல தான் இருப்பா. நம்ம சொல்லுவோம்ல அவன் இப்போ கண்டிப்பா பஸ்ல தான் இருப்பா, பஸ்ல தான் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ்ஸிங் தானே. அப்ப இது எப்படி எழுதலாம், அவள், அவள்னா she. அடுத்து மஸ்ட் பி, கண்டிப்பா பஸ்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. கண்டிப்பா மஸ்ட், சாரி மீன் வந்துட்டேன், மஸ்ட் பி. அதுக்கு அடுத்து என்ன, இப்போ கண்டிப்பா பஸ்ல தான் இருக்க வேண்டும். அப்போ பஸ்ல இருக்கிறதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆன் த பஸ். ப்ரிபோசிஷன் ஏன் ஆன் போட்டிருக்கோம், இப்போ இந்த பஸ், ட்ரெயின், பிளைட் அதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணணும். ஏன்னா இந்த பஸ், ட்ரெயின், பிளைட்ல எல்லாம் நம்ம ஏறி இருக்கும் போது அதுல நிக்கிறோம் வைங்க, நிக்கும் போது நமக்கு தலை தட்டாது. இன்னொன்னு என்ன, நம்மளால அங்க இங்கேயும் மூவ் ஆக முடியும். அப்படின்னா அதுல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது ஆன் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ she must be on the bus. எப்போ, இப்போ, இப்போனா now. ஓகே, அப்போ அவ இப்போ கண்டிப்பா பஸ்ல தான் இருக்க வேண்டும், பஸ்ல தான் இருப்பா அப்படின்னு சொல்றதுக்கு she must be on the bus now. ஓகே, she must be on the bus now. நெக்ஸ்ட் பாருங்க, அம்மா இப்போ கண்டிப்பா சமைச்சிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, நம்ம இப்ப சொல்லுவோம்ல அம்மா இப்போ கண்டிப்பா அவங்க சமைத்து கொண்டு இருக்க வேண்டும், இல்ல சமைச்சிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான கெஸ். ஓகே, அப்ப ஸ்ட்ராங்கா கெஸ் பண்ணும்போது எப்படி எழுதுவோம், அம்மா, அப்போ மாம், இல்லைன்னா மை மாம்னு போட்டாலும் ஒண்ணும் இல்ல. ஓகே, மாம் மஸ்ட் பி. அதுக்கப்புறம்
இப்போ கண்டிப்பா சமைச்சிட்டு இருப்பாங்க. அப்ப சமைக்கக்கூடிய செயல். சமைக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல குக் கூட என்ன சேர்ப்போம்? ஐஎன்ஜி. அடுத்து இப்போ. இப்போனா நவ். ஓகே. அப்போ அம்மா இப்போ கண்டிப்பா சமைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றதுக்கு மை மாம்னு சொல்லலாம். இல்ல மாம் மஸ்ட் பி குக்கிங் நவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, அவர்கள் இப்போ கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமாக இருப்பார்கள். நம்ம சொல்லுவோம்ல, அவங்க இப்போ கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னு. அப்போ சந்தோஷமாக இருப்பார்கள் நம்ம கெஸ் பண்றோம். அவங்க இப்போ கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்க வேண்டும், இருப்பார்கள் அப்படின்னு சொல்றது. ஓகே, இது எப்படி சொல்லான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே.